சென்னை டேலி கோஸ் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் செஷன்ல நான் டேலியோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண தவறிட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேட் டெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த டேலியில எப்படி நம்ம ப்ராப்பரா என்ட்ரி பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுடைய கஸ்டமர்ட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ண முடியல அல்லது கலெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம பேட் டெட் அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அதை நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பேட் டெட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு வந்து ஒரு சில ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர் அவருடைய பிசினஸை தொடர்ந்து வந்து நடத்த முடியல. அவருடைய பிசினஸ் லாசஸ்னால அது வேற ஏதோ ரீசன்னால அந்த பிசினஸ் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வைண்ட் அப் பண்ணிடுறாரு. ஐ மீன் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல வைண்ட் அப் ஆன பிசினஸ்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட்டை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நாம டிஸ்கவுண்ட் அப்படின்னு காட்டக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சுக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம வந்து பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்து காட்டணும். ஸோ இப்போ பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் என்ட்ரி நம்ம எப்படி டேலியில ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப டேலியில நம்மளுடைய கஸ்டமர்ஸோட லிஸ்ட் எல்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல சன்ட்ரி டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப பேலன்ஸ் ஷீட்டோடைய மெயின்ல நம்மளுக்கு சன்ட்ரி டேட்டாஸ் உடைய டோட்டல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க நமக்கு அப்பியர் ஆயிட்டு இருக்கு. இது அப்படியே என்டர் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து வர வேண்டிய பில் எல்லாம் நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எந்தெந்த பேலன்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கேன்ஸ் ஐடி சொல்யூஷன்ஸ்ல இருந்து வர வேண்டிய 29,500 rupees இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்மளால ரெக்கவர் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா கேன்ஸ் ஐடி சொல்யூஷன்ஸ் அவருடைய பிசினஸை வைண்ட் அப் பண்ணிட்டாரு. ஐ மீன் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவரால இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நாம இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். ஐ மீன் பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல நம்ம இந்த பர்டிகுலர் பேலன்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை என்டர் பண்ணி நீங்க பார்க்கும்போது எந்த மந்த்ல நம்ம இந்த பர்டிகுலர் பில் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால எடுத்து பார்க்க முடியுது. ஸோ மே மந்த்ல நம்ம கொடுத்துருக்கோம். அகைன் நான் என்டர் பண்றேன். இப்போ ஒரே ஒரு பில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த அமௌண்ட்ல ஜஸ்ட் பில்லோடைய டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா F5 நீங்க வந்து இங்க இருந்து பிரஸ் பண்ணுங்க. பில்லோடைய டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ பில் நம்பர் 17 அப்படிங்கிற இந்த பில்ல தான் நம்ம வந்து ஜீரோ பண்ண போறோம். ஐ மீன் க்ளோஸ் பண்ண போறோம். அமௌண்ட் எதுவும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணாம நம்ம எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்கேப் பண்ணி வெளில வந்துருவோம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் லெட்ஜர் எடுப்போம். ஸோ இங்க நம்ம வந்து பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் இதை நம்ம இன்கம் டேக்ஸ்ல கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்ல நம்ம வந்து சேர்க்கணும். இந்த பேட் டெட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால நம்ம நாட் அப்ளிகபிள் கொடுத்து நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த டைம்ல நம்ம வந்து அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சர் ரெக்கார்டிங். ஸோ வவுச்சர் எடுங்க. F7 கீ பிரஸ் பண்ணுங்க. F2ல ப்ராப்பரா நம்ம 31st மார்ச் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ 31st மார்ச் அதான் இயர் எண்டுக்கான டேட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பை அப்படிங்கிறது டெபிட் அப்படின்னும் 2 அப்படிங்கிறது கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் தான் இருக்கணும் 2 அண்ட் பை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதே ஸ்கிரீன்ல இருந்து F12 நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் யூஸ் கிரெடிட் டெபிட் இன்ஸ்டெட் ஆஃப் 2 பை டியூரிங் வவுச்சர் என்ட்ரி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷனை ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிருங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் அப்ப நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பேட் டெட் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ பேட் டெட் கொடுத்துட்டு இப்போ எந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம வந்து இந்த இடத்துல ரைட் ஆஃப் பண்ண போறோம் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க வெளியில போகணும் எஸ்கேப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆல்ட் ஜி கொடுங்க. அதாவது கோ டு இந்த இடத்துல நம்ம வந்து லெட்ஜர் வவுச்சர் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேன்ஸ் ஐடி அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கேன்ஸ் ஐடி அப்படின்னு கொடுக்கும்போது இங்க 29,500 நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸா இருக்கு. ஸோ அதுவும் டெபிட் பேலன்ஸா இருக்கு. இந்த அமௌண்ட் அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க நான் வந்து கொடுத்துறேன். ஸோ 29,500 நம்ம கொடுத்துட்டு அகைன் இப்ப நம்ம வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டை மாத்தணும். நான் சி பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப நம்மளுக்கு கிரெடிட் அப்படின்னு வந்துருது. இப்ப நான் வந்து இந்த இடத்துல கேன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். இப்ப அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து அதே 17 பில் நம்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 29,500 இந்த என்ட்ரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெபிட் பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் கிரெடிட் பர்டிகுலர் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்.
தென் அமௌண்ட் வந்து எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்றோமோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம குடுத்துடலாம். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் அவரால குடுக்க முடிஞ்ச அமௌண்ட்ட வந்து குடுத்துருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 நம்மளுக்கு குடுத்துடுறாரு இவரு. 9,500 மட்டும் அவரால குடுக்க முடியலங்கிற பட்சத்துல ஒன்லி 9,500 மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பேட் டெட் அப்படின்னு நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு, அந்த ₹20,000க்கு நம்ம செப்பரேட்டா ரிசிப்ட் கூட நம்ம வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான என்ட்ரி. இதோடைய அவுட்புட் நம்ம வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பேட் டெட் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஆல்ட் F5 டீட்டெயிலா நான் பார்க்கணுங்கிறதுக்காக ஆல்ட் F5 நான் வந்து பிரஸ் பண்றேன். இங்க பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறது இங்க 29,500 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ல அவருடைய அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு ஜஸ்ட் அகைன் நான் வந்து பேலன்ஸ் ஷீட் போறேன். அந்த இடத்துல ஆல்ட் F5 குடுத்து டீட்டெயிலா எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சண்டே டேட்டாஸ் அப்படிங்கிற சண்டே டேட்டாஸ்ங்கிற குரூப்ப ஜஸ்ட் என்டர் பண்றேன். இப்ப இங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, ஜஸ்ட் கேன்ஸ் ஐடி அப்படிங்கிறவங்க ரிமூவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இதுதான் பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த மாதிரி பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் பண்றதுக்கு என்ட்ரி பண்ணணும், லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும், லெட்ஜருக்கான குரூப் என்ன, அதே மாதிரி எந்த வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதுல டெபிட் என்ன பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணும், ப்ராப்பரா நம்ம ரெக்கார்டிங் வந்து கரெக்டா பண்ணிட்டோமா, அதோடைய ரிப்போர்ட்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கறதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டையும் நீங்க செக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் அக்கவுண்டிங் ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இல்ல லேர்னிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய சேனல் நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.